ஒரு சாதாரண படத்தோட கிளைமேக்ஸ் நம்மள இந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றத இந்த படத்த பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். படத்தோட பேரு கப்பிள் ஃப்ரெண்ட்லி 2026ல ரிலீஸ் ஆயிருக்கு. அமேசான் பிரைம்ல உங்களுக்கு தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. படத்தோட கான்செப்ட் சொல்றேன் கேளுங்க. நம்ம ஹீரோயின் தங்கறதுக்காக ரூம் தேடிட்டு இருப்பாங்க. பட் எங்கேயுமே ரூம் கிடைக்காது. ஒரு தருணத்துல நம்ம ஹீரோவோடயே நம்ம சேர்ந்து தங்கிக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ, ஹீரோயின் இவங்க 2 பேருக்குள்ள எப்படி லவ் வந்துச்சு? இவங்களோட ரிலேஷன்ஷிப்ல என்னலாம் ஆச்சு? கடைசியில நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் ஒண்ணா சேர்ந்தாங்களா? இல்லையா? அதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான கான்செப்ட்னே சொல்லலாம். இந்த படத்த நீங்க பார்த்து முடிக்கும்போது கண்டிப்பா நீங்க அழுதுருவீங்க. இந்த படத்த நான் பார்த்துட்டு இருக்கும்போதெல்லாம், அதெல்லாம் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பா என்னோட 2 கண்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு தார தாரையா தண்ணி வந்துட்டே இருந்துச்சு. அந்த மாரி தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ வந்து செம்ம எமோஷனலா முடிச்சிருப்பாங்க. ஒரு சில படங்கள்லாம் நம்ம பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாளைக்கு அந்த படத்தோட இம்பேக்ட் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அந்த படத்த பத்தி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்த நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன். இந்த படத்துலருந்து வெளிய வரத்துக்கே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்ச நேரம்லாம் ஆக ட்ரை பண்ணலாம். அதுவும் இந்த படத்துல நடந்திருக்க மாரியே உங்களோட லைஃப்லலாம் நடந்திருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நம்ம ஏன்டா இந்த படத்த பார்த்தோம்ன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துல அவ்வளோ எமோஷனலா சூப்பரா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்த நீங்க பார்க்கும்போது, என்னடா இப்படிலாம் ஆயிருக்க தேவயில்லல்ல. வேற மாரி எண்டிங் சூப்பரா வச்சிருக்கலாம். ஏன்டா இப்படிலாம் நடந்ததுன்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் இந்த படத்தோட வெற்றின்னு நம்ம வந்து சொல்லலாம். படத்துல நடிச்சிருக்க ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 2 பேருமே அந்த கேரக்டர்ஸாவே பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருப்பாங்க. ரொம்ப, ரொம்ப அழகான படம். அருமையான லவ் மூவின்னே சொல்லுவேன். செம்மையான ஒரு படங்க. இந்த படத்தெல்லாம் மிஸ் பண்றாதீங்க. இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் குடுத்துருக்காங்க. அதனால ஃபேமிலியோட பார்க்காதீங்க. மெச்சூர்ட் ஆடியன்ஸா இருந்தா மட்டும் பாருங்க. ஆனா மிஸ் பண்றாதீங்க. தரமான படம். இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய மஸ்ட் வாட்சான மூவி. மிஸ் பண்ணாதீங்க.